அப்ப 100 பேரு. அப்ப பாண்டவர்கள் எத்தனை பிள்ளைய? பாண்டவர்கள் 5 பேர் தானே. 5 பேரு. ஆமா. இங்கிட்ட 100 பேரு, இங்கிட்ட 5 பேர், 105 பேர் இருந்தாரா? இந்த 105 பேருக்கும் குருநாதராக இருந்தது யாருமா? துரோணாச்சாரியார். அதெல்லாம் கிருபாச்சாரியார் இருந்தாரு. முதல்ல கிருபாச்சாரியார், அடுத்தபடியே துரோணாச்சாரியார். இப்ப நான் உங்கள்கிட்ட, ஏன்னா நீங்க அந்த இடத்துக்கு அழுத்தி வைக்கும் போது நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்கிறேன். என்ன கேட்கணும்? கேள்வியா நீங்க எடுத்துட்டாலும் பரவாயில்ல, அதை பத்தி நான் கவலைப்படல. கேள்வி கேட்கறதா அறிவு வளர்றது. பகுத்தறிவை வளர்த்து கூட மனிதனுக்கு மட்டும் தான் பகுத்தறிவு. இப்ப பேசி இப்படி பேசக்கூடாது. இது அண்ணன், இது தம்பி, இது சித்தப்பன், பெரியப்பன், இது அக்கா தங்கச்சின்னு பகுத்து வாழக்கூடிய தன்மை மனிதர்களுக்கு தான். அதத்தான் ஆரம்பத்துல சொன்னோம். சபையறிந்து பேசு, சமயம் இருந்து பேசு, சில சமயங்கள் பேசாமல் இருந்து பழகினா. இல்ல குருநாதரை பத்தி நீங்க கேக்குறீங்கல்ல, குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை. ஆமா. இப்ப குருநாதர் எது கேட்டாலுமே நம்ம கொடுத்துறணும். ஏன்னா வித்து போறது வித்தைக்கு பலவந்தை. ஆமா. வித்தை என்பது ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கலாம். ஒரு பிள்ளை தாய் தகப்பன் கூடி பிறந்தா அது அவருக்கு வித்துக்கு ஒருத்தர், வித்தைக்கு பல பேர். ஆனா வித்தை என்பதற்கு பலவந்தை கொடுக்கலாம், தவறே கிடையாது. ஆரம்ப பள்ளிக்கூடத்துல படிக்கிறான், அடுத்து நடுநிலையில படிக்கிறான், உயர்நிலையில படிக்கிறான், மேல்நிலையில படிக்கிறான், கல்லூரி படிக்கிறான். அப்ப ஆசான்கள், ஆசிரியர்கள் மாறிக்கிட்டே இருப்பாளா? ஆசிரியர் மாறிட்டே இருப்பாங்க. ஆனா விந்தாகப்பட்டது ஒருத்தருக்கு தான், அப்பா ஒரு ஆளு தான். அப்படிங்கிறதானே இன்னும் ஒருத்தர் வித்தைக்கு பல பேர், பல தந்தை. ஏன்னா கற்று தந்தது ஒரு தந்தை, உச்சகவியை ஓதுவர் ஒரு தந்தை, அண்ணன் தந்தவர் பல தந்தைகள் உண்டு. பிறப்பித்தோம், கற்பித்தோம், மனமுடித்தோம், அண்ணன் தந்தோம், ஆபத்துக்கு உதவின 5 வகையான தந்தை. நீங்க என்ன கேட்கணும்? நான் என்னன்னா, துரோணாச்சாரியார் தானே குருநாதர். இப்ப குருவுக்கு தட்சணை கொடுக்கும் வழக்கம் இருக்குதுல்ல? கண்டிப்பா. குருவுக்கு தட்சணை ஏதாவது ஒரு பாடங்களோ மற்ற விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்னா குருவுக்கு தட்சணை என்பது ஒண்ணு வேணும். இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், துரோணாச்சாரியார் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருநாதர். யாருமே இந்த உலகத்துல கேட்காத ஒரு தட்சணையை துரோணாச்சாரியார் கேட்டாரு. அப்படி என்ன தட்சணை கேட்டாரு? அவங்க என்ன தட்சணையை கொடுத்தாங்க? என்ன தட்சணை கேட்டாங்க? இது என்னங்க இது? இந்த உலகத்துல முதல்ல தட்சணையை கொடுக்க வந்தது யாரு? யாரோ ஒருத்தவங்க செஞ்சாருன்னா நம்ம செஞ்சுட்டு வரணும். அப்ப தட்சணை யார் முதல்ல வச்சிருப்பா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க என்ன கேட்டதுனால திரும்ப நானும் உங்களை கேட்கிறேன். நீங்களே எனக்கு ஒரு வகையான குரு. குருவோட தான் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. குரு இல்லாம யாரும் எந்த இடத்துக்கும் போயிடவே முடியாது. அப்ப நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, குரு பாடம் கத்து தந்தாரு. பாடம் வந்து சும்மா கத்து கொடுக்கல, அவருக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியது இருந்தது. அதனால பாண்டவர்கள் கூட்டத்துல அர்ஜுனனுக்கு அதிகப்படியான பாடங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுத்தாரு. ஆனா அர்ஜுனன் அதிக ஆர்வம் கொண்டது. இந்த அதிக ஆர்வத்தோடு பாடங்கள் எல்லாத்தையும் முழுமையா முடிச்சான். முழுமையாக முடிச்சுட்டு கடைசியில் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும் பொழுது, தட்சணை என்றால் சில பேர் பணம் வச்சு கொடுப்பாங்க, சில பேர் எல்லாமே வச்சு கொடுப்பாங்க ஒவ்வொன்று. ஆனா இவர் கேட்ட அந்த குருதட்சணை என்பது கொஞ்சம் வித்தியாசமானது. அது என்ன அந்த வித்தியாசம் அப்படின்றத நான் சொல்றேன். குரு இருந்தால் அந்த தட்சணை கேட்கலாம், வரதட்சணை கிடையாது. வரதட்சணை குரு குரு தட்சணை. குரு இருந்து கத்து கொடுத்தால் தட்சணை கேட்கலாம். ஆமா. ஆனா இவர் கத்தே கொடுக்கலையே. கத்தே கொடுக்காம ஒரு மாணவன் போய் எனக்கு தட்சணை கொடுறான்னு கேட்டாரு. அப்ப அந்த மாணவன் யாரு? அந்த மாணவன் இவர் என்ன தட்சணை கேட்டாரு, அந்த மாணவன் வாத்தியாருக்காக என்ன கொடுத்தான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பேசுறதெல்லாம் பேச்சு பேச முடியாது, எல்லாரும் பேசிட்டு இருக்க முடியாதுமா. சும்மா வெட்டி பேச்சு பேசுறதுக்கு இங்க நம்ம வெட்டி பேச்சு ஆகக்கூடாது. மாங்காய் புடிச்சிச்சா வாய் புடிச்சிச்சோங்கிற கதையில போயிடும். இல்லங்க, மாங்காய் சொன்னாலே வாய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, அது மட்டும் இல்ல, எலுமிச்சங்கனியை பார்த்தோம்னாவே நம்மளுக்கு வாய் பிடிக்கும், புளியங்கனியை பார்த்தோம்னாவே நம்மளுக்கு வாய் பிடிக்கும். அப்ப சுவைக்கக்கூடிய தன்மை பார்த்தாலே சுவை தரக்கூடிய கனிகளா. ஏன்னா உங்களுக்கு சுவையை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க ஒன்னே ஒண்ணு தேவாமிரத்தை மட்டும் சாப்பிட்டவங்க. ஆரம்பத்துல பெண்ணாக இருந்ததுனால எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். இப்ப நீங்க என்ன கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி பண்றீங்கன்னா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியாம எனக்கு கழுவுற மீன்ல நழுவுற மீன் இதெல்லாம் உங்க தேவாலயத்துல பேசப்படாது. பாருங்க, சரி நான் சொல்லிடுறேன். நான் கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுக்கு பதில் தானே வேணும். ஆமா, பதில நான் சொல்லிட்டா நான் கேட்டா நீங்க பதில் சொல்லி தானே ஆகணும். நீங்க சொல்லாம போனீங்கன்னா செத்திலு நான் இந்த ஊரு கூட வர மாட்டேன். மண்டை இருக்கும் கொண்டை இருக்காது, அப்படியே பிச்சு தூக்கி எறிஞ்சிருவேன். சரியா? கொஞ்சம் பார்த்து பதினமாட்டேன். வடிநாயகம் அனிதா அவர்களே, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம். அரசமலைக்கு எங்கிட்ட கால வைக்க முடியாது. யாரு காலை வெட்டிங்களா? அந்த பக்கம் தான் யாரு முறை யாவரும் கேள்வி. எல்லாம் என் மக்கள் எல்லாம் ஒண்ணு. நான் போயிருவேன் எல்லாரும். நான் என்னைக்காவது ஒரு நாள் அரசமலை வரணும். கோட்டை புதுக்கோட்டைக்கு அனைவரும் செட்டில் வரணும். சரி, கோட்டையில கால் வைக்க முடியாது, வெட்டி விடுவேன். எந்த கோட்டையில? அதுக்கு முன்னாடியே இப்ப புதுசா கோட்டையை கட்டின மன்னர் கோட்டையை கட்டினால புதுக்கோட்டை. அதுக்கு முன்னாடி கலசமங்கலம் சிங்கமங்கலம் ரெண்டு இருந்துச்சுங்க. அப்படிங்கிற இடத்துக்கு நான் வரேன்னா நீங்க வரலாம் பாப்போம். சரி பாப்போம். இல்ல அதே அரசமலை கால் வைக்க முடியாது, என்ன பண்ணி போறாரு? அப்பதான் வேணுக்குனே வருவேன். என்ன செய்வீங்க? என்ன தப்பிக்க முடியாதுன்னா உங்களுக்கு என்ன பதில் வேணும்? உனக்கு நான் கேட்டதுக்கு பதில் வேணும். மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு குருநாதர் துரோணாச்சாரியார். ஆமா, முதல்ல கிருபாச்சாரியார் இருந்தார். ஆமா, கிருபாச்சாரியார்
பொன்பொருள் கொடு, உன் உயிரை கொடு, அதை கொடு, இது கொடுன்னு அவர் கேட்கல. அதாவது துருபதன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன். துருபதன் யாருடைய தகவல் தெரியுமா? மகாபாரதத்துல பாஞ்சால தேசத்து ஆண்ட மன்னன். பாஞ்சால தேசத்து மன்னன் துருபதன். துருபதனுடைய பிள்ளை 2 பேரு 3 பேர் மொத்தம். ஆனா அந்த 2 பேரும் நெருப்பு எடுத்து பிறந்தவங்க. இது யார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த துருபதனை அதான் தேர்காலிலே கட்டி இழுத்து வர சொல்லிதான் அவருடைய தட்சணையை கேட்டாருவா. இந்த உலகத்தில் எனக்கு எந்த தட்சணையும் கொடுக்க வேண்டாம். என்னுடைய ஆசை என்பது எனக்கு நண்பனாக இருந்த என்னுடைய விரோதி துரோகி. ஏன்னா ஒரு காலத்துல நான் கஷ்டப்படும் பொழுது நீ எப்ப கஷ்டப்பட்டாலும் சரி என்னிடம் உதவிக்கு வந்த அப்படின்னா உனக்கு தாராளமான உதவி செய்யறேன்னு எனக்கு சொன்னவே. ஒரு சமயம் போய் உதவி கேட்கும் பொழுது எனக்கு அதை செய்ய மாட்டேன். நான் ஒண்ணு பொண்ணோ பொருளோ வீடு வாசலை எதையும் கேட்கல. ஒரு பசுமாடு முன்னாடி கேட்டேன், நான் பிழைச்சுக்கிறேன்னு கேட்டேன். அந்த பசுமாடை கூட அவன் எனக்கு மறுத்துட்டான். நீ யாரான்னு கேட்டான். நீ என் நண்பனா? நீ கண்டிப்பாக எனக்கு நண்பனாக இருக்க முடியாது, போடி என்னை அடிச்சு துரத்துனேன். அவன் ஆக அவனுக்கு அன்னைக்கு சபதம் விட்டேன், உன்னை நான் இந்த நாடு நகரம் எல்லாத்தையும் இழந்து உன்னை நான் அடிமையாக்குறேன்னு சத்தியம் போட்டேன். அதே மாதிரி இன்னைக்கு அர்ஜுனனை விட்டு அவனை நாடு நகரத்தை இழக்க வச்சு பிறகுதான் துருபதனை அழைச்சு வர சொல்றான். திருபதன் வந்து மன்னிப்பு கேட்கிறான். ஐயா மன்னிச்சுக்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், காசு பணம் விற்கக்கூடிய திமிர்ல கொஞ்சம் ஆடிட்டேன், என்னை மன்னிச்சுக்கன்னு சொல்லி திருபதன் மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகுதான் மீண்டும் துரோணாச்சாரியார் விட்டாராம். அது ஒரு எடுத்துக்கிட்டு தான் திரும்ப விட்டார். இதுல என்ன ஒரு தட்சணை கேட்டதுன்னா துருபதனை தேர்காலில் அதாவது கட்டி இழுத்துக்கிட்டு வந்தான் சொன்னார் அர்ஜுனனுக்கு கட்டளை. நண்பனாக இருந்தாலும் தக்க நேரத்தில் எனக்கு உதவி செய்யல, ஒரு பசுமாடு கொடுக்கலைங்கிறதுனால அவனை தேர்காலில் இட்டு கொண்டாந்து எனக்கு போடணும், பாஞ்சால தேசத்தை எனக்கு அடிமையாக்கணுங்கிற தட்சணையை கேட்டாரு. அர்ஜுனன் செஞ்சு கொடுத்தேன். இதான் உண்மையான கணக்கு. நான் ஏற்கிறேன். காட்டினா மானம் போயிடும். இல்ல நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கல. இருங்க, நான் அடுத்து கேட்பேன். ஏன் ஒண்ணுதான் கேட்கணுமா? சட்டமா? இல்ல கேளுங்க, ஆனா பதில சொல்றேன். பையாபுரி பையாபுரி அம்மா புதுக்கோட்டை. அடுத்த திரும்பிடுவேன். புதுக்கோட்டை அம்மா என்ன சும்மா பூனானா கீழே விழுந்துருவியா? நான் கீழே விழுந்தாடாப்பா, நீங்க என்ன சொல்லுங்க. பாக்குறீங்க அப்படி ஏங்க நேத்து பேச்ச மலையில குடிச்ச சிறுகிறாங்க இது. ஆமா ஒரே குட்டையில அரைக்கிறேங்க. அம்மா ஒரே குட்டையில ஒரு முட்டை கடந்தனை சட்டி தூர்ந்து கூட வந்து விளக்கன முடிச்ச இலக்கண கருப்பாய் நீ என்ன கிழிக்க போற? போய்டா நீ அப்படி என்ன போய் கடுக்காக்கி நீ கடுக்காக்கி போற போற. ஆமா என்ன பண்ணி என்ன பண்ணல? வாயின்னு சொல்லு. மத்தவங்க சொல்றது நான் எங்கேயுமே பார்க்க மாட்டேன். என் ஊருக்குள்ள நடந்தாலும் நான் இப்படிதான். நீ எங்க வந்துக்க யாரோட வந்துக்க அது எனக்கு தேவையில்லை. கேட்டதுக்கு பதில் சொல்ல கொடையில அன்னைக்கு அடிச்சதுனால சும்மா வெட்டி அது காசு கட்டாதீங்க. கேட்ட கேள்விக்கு தொண்டை முடிய கடிச்சு முடியும் இருக்கிறத சண்டை கடிச்சு முடியும். பாத்துறதுக்கு பொம்பளை பிள்ளைன்னு பாத்துக்கிட்டு என்னன்னு தொண்டை குழி கடினா என்ன தொண்டை குழி கடிச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு நீங்க கேட்டா பதில் சொல்லல. நான் அதுக்கப்புறம் நான் வந்து நிக்கிறீங்களா? பதில் சொல்ல அதுல சொல்றேன். நீ மூணுமா பாருங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்றேன். திருமதனை தேர்காலில் கட்டி இழுத்து வர சொன்ன சொல்லிட்டேன். அடுத்த கேள்வி கேட்கல, பதில கேளு. 100 கேள்வி கேளு. சொல்லலாம் கட்டையை 100 கேள்வி கேட்க சொன்னாரு உங்க பையன். 2வது கேள்வி கேட்க என்ன 2 கேள்வி கேட்கணும். பதில கேட்டு கேட்ட கேள்விக்கு பதில தெரிஞ்சுக்கிட்டு தானே அடுத்த கேள்வி கேட்கணும். நான் கேள்வி கேட்டேன், பதில சொன்னேன். நீ கேள்வியை கேளு, பதில சொல்றேன். அடுத்து நான் கேட்கிற கேள்வி நீ ஏன் கேட்டுக்கிட்டு நான் சொல்றேன். அதுக்கு இடையில அப்புறம் என்ன இன்னொரு கேள்வி? நான் சொல்லவே இல்லை. நீங்க சொன்னது நல்ல அறிவாளி. நீங்க வந்து எல்லாமே தெரிஞ்சவர் கல்விமா. ஆனா நானும் சிறுபிள்ளை, தெரிஞ்சு தெரியாம சில விஷயங்கள் இருக்கலாம். தவறை சுட்டி நீயா சிறுபிள்ளை பெத்த மக மாதிரி நீ யாரு? எனக்கு இப்படி எல்லாம் ஒரு அப்பே இருந்துச்சு வச்சுக்கோங்க. தூங்கலாம் உடல்களை தூக்கி தலையில போட்டுருப்பேன். இப்படி ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா அன்னைக்கு அம்மா இப்படி ஒரு பிள்ளை எனக்கு பிறந்திருந்துச்சுன்னா அப்பயே கள்ளிப்பால் ஊத்திருப்பேன். உனக்கு என்னது பிறக்கும் போதே உனக்கு கள்ளிப்பால் ஊத்திருப்பேன். நல்லா கேட்டுக்கங்க. கள்ளிப்பால் கொடுத்து கொண்டக்காரம் மலையேறி போச்சு. எவ்வளவு பிள்ளை 5 பிள்ளை பத்தவன் அரசான ஆண்டி ஆகுங்கிற பழமொழி எல்லாம் முடிஞ்சு அது 5 பத்தவன் அரசன் ஆண்டி ஆகுறது பெண் பிள்ளை பத்தவங்க இல்ல. அதாவது ஆடம்பரமாக வாழக்கூடிய தாய், ஊராட்சமாக தெரியக்கூடிய தகப்பன், அதான் சொந்த அண்ணன் தம்பிகளுக்கு துரோகம் செய்யக்கூடிய சகோதரர்கள், சொல் பேச்சு கேட்காத பிள்ளை, கட்டிய முடிவு துரோகம் செய்யும் மனைவி. இந்த 5 பெற்றவங்க ஆண்டி பொம்பளை பிள்ளை பத்தவ இல்ல. ஆனா பெண் பிள்ளை பிறந்தா வரிசையா கள்ளிப்பால் கொடுத்து கொண்டு விட்டு இன்னைக்கு பெண்ணு கிடைக்காதா பொம்பளை பிள்ளை பிறக்காதுன்னு ஏங்குற காலனியா தெரிஞ்சு முடிச்சாச்சு. அப்பே இல்லாம நீ எப்படி வளர போற? அப்ப குழந்தைகளை தூக்கி போட்டு கொண்டு வரோம்னா இந்த பொம்பளை பிள்ளைய வச்சிருந்தாங்க சும்மா இருந்தாங்க. இல்லன்னா சோத்துல வெஸ்ட் வச்சிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சதா நீ பிறக்கும் போது என்ன கொண்டு விடுவாங்க. அப்புறம் சோத்துல அப்புறம்ல நீ வந்து வெஸ்ட் வச்சிருக்க சொல்றது அப்புறம் வந்துட்டேனே. என்ன வந்து வைக்கிறத நான் தான் வைக்கிறேன். இந்த பேச்சு வேணா கேட்ட கேள்வி
நீ கேட்ட அதே துரோணாச்சாரியாரு கத்து கொடுக்காம ஒருத்தன் தட்சணை கேட்டாரு. யாருக்கும் தெரியுமா? வந்து கேட்கிறேன், வேடுவ குலத்திலே பிறந்தவன் ஏகலைவன். ஏகலைவன் வந்து கேட்கிறேன், ஐயா நீங்க பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுக்குறீங்க, வித்தைகள் சொல்லி கொடுக்குறீங்க, நானும் வந்து உங்கள்ட்ட கத்துக்கிறேன் அப்படின்னு வந்து கேட்டேன். ஆனா அவர் என்ன சொன்னார்? சத்திரிய குலத்திலே பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் நான் வந்து வித்தைகள் கத்துக் கொடுக்க முடியும், உன்னைய மாதிரி வேடுவ குலத்துல பிறந்தவனுக்கு காட்டுல இருக்கவனுக்கு கத்துக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படியே பரிதாபமா போனேன், போய் ஓரத்துல நின்ன, நம்மளுக்கு வேற வழி இல்லையே அப்படின்னு. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் வில்வித்தை கத்துக் கொடுக்கும் பொழுது ஒரு மரத்து ஓரத்துல நின்று இப்படியே எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னென்ன கத்துக் கொடுக்குறாரு, எதை கத்துக் கொடுக்குறாரு அத்தனையும் புரிந்து கொண்டான். அப்படியே போனேன், ஒரு களிமண் எடுத்து துரோணாச்சாரியார் மாதிரி ஒரு உருவ சிலை செய்து, முன்னாடி ஆசிரியர் இருப்பதுனால துரோணாச்சாரியார் இருப்பதோட உருவ சிலையை செஞ்சு அவன் சொல்லிக் கொடுத்த வித்தையெல்லாம் தினசரி அப்படியே கத்துக்கிட்டே வந்தேன். இப்படி கத்துக்கிட்டு வர்றேன். அர்ஜுனனுக்கு தெரியாத அளவுக்கு, யாருக்கும் தெரியாம அர்ஜுனனுக்கு ஒரு வித்தையை கத்துக் கொடுத்திருந்தார். அந்த வித்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன், அவனே கத்துக்கிட்டான். ஒரு தடவை ஒரு சமயத்துல காட்டுக்குள்ள போறாங்க எல்லாரும். ஆனா அது வழியாக ஒரு வந்த நாய் குலைச்சிட்டு வந்துச்சு. அது வழியாக வந்த நாய் குலைச்சிட்டு வர, அப்பதான் பார்த்தார், பானத்தை எடுத்து ஏகலையுமே நாயோட வாயை கூட்டுவாத அளவுக்கு ஒரு பானத்தை செலுத்திட்டான். வந்த நாய் பானம் செலுத்தி குலைச்ச நாய் குலைக்காம வந்துச்சு. இந்த விஷயத்தை, இந்த வித்தையை நம்ம அர்ஜுனனுக்கு மட்டும் தானே கத்துக் கொடுத்தோம், அர்ஜுனன் நம்மள்ட்ட இருக்க. ஆனா அங்கிருந்து வருகிற நாய் வாயிலே பானம் கூட்டப்பட்டு வருகிறது, என்ன காரணம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, வாங்க வாங்க கதம்பு நடாமா, வாங்க அருளனை வாங்க 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 நாடகம் சங்கப்பட்டிக்கு போன நாடகம். அப்ப பானத்தை கூட்டிட்டான். இந்த வித்தையை கத்துக் கொடுக்கலையே, எப்படி இந்த வித்தை தெரியும் அப்படின்னு பரிசோதிச்சு பின்னாடியே போறாரு. பின்னாடி போகும்போது போயிட்டான் ஒரு இதுக்குல. அப்ப போய் ஏகலைவனை கேட்கிறாங்க, வாங்க வாங்க ஏகலைவனை கேட்கிறாங்க. ஏகலைவன் உனக்கு கத்துக் கொடுத்தது யாருன்னு துரோணாச்சாரியாரே கேட்கிறாரு. அப்பதான் ஏகலைவன் சொன்ன, ஐயா நீங்க தாயா எனக்கு குருநாதர், நீங்க தான் கத்துக் கொடுக்கிறேன். என்ன நான் கத்துக் கொடுக்கவே இல்லை, ஆனா நீ என்னைய குருநாதர்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லு. உங்கள்ட்ட வந்து கேட்டேன், நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கல, உங்களுடைய உருவ சிலையை செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்களே என்னுடைய மானசீக குருநாதன் ஏத்துக்கிட்டு நான் வித்தைகள் கத்துக்கிட்டேன்னாரு. அப்ப என்னைய வச்சு குருநாதரை வச்சு நீ வித்தையை கத்துக்கிட்டே. நான் கேட்கிறேன், குருவுக்கு தட்சணை கொடுக்கணும்ல, நான் கேட்கிற தட்சணையை நீ கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, எது வேணாலும் கேளுங்க நான் தர்றேன்னு சொல்லும் பொழுது, உனது வலது கை கட்ட விரலை எனக்கு தட்சணையாக கொடு அப்படின்னு யாரு துரோணாச்சாரியார் ஏகலைவன் கேட்க, ஒரு நொடி பொழுதோட யோசிக்கல, கத்தியை எடுத்தார், கட்ட விரலை வெட்டி அப்படியே கொடுத்தார். ஏன் கேட்டாரு தெரியுமா? அர்ஜுனன் தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய வில்லாளியாக இருக்கணும், ஆனா அடுத்து ஒருத்தன் உருவாக்கிட்டேன் ஏகலைவன், அவன் இந்த பூமியில நிலைத்து இருக்கக்கூடாது, கட்டவரல் இருந்தா தானே வெள்ளி செலுத்துவேன், கட்டவரலை வெட்டி எடுத்துறோம்னா கட்டவரலை தட்சணையாக கேட்டவர் யாருன்னா துரோணாச்சாரியார். கத்து கொடுக்காம தட்சணை கேட்டார். ஏதோ 5க்கு 2 என்னமோ பழகு நாம பேசுறோம். ஆமாமா, நீங்க எல்லாம் போனா போயிட்டு விட்டு கொடுக்குறேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இந்த போமா மாமா சும்மா போனா விட்டு கொடுக்குறேன். என்ன நீங்க நாதரா உங்க உலகத்துல போய் உங்க அப்பெல்லாம் அம்மா ஈரேல அப்படியே ரெண்டா கிழிச்சு கொடுங்க. நான் இந்த மகாபாரதத்துல சராசந்தனை கிழிச்ச மாதிரி கிழிச்சிட்டு போயிருவேன். சராசந்தன் யாருக்கு பாருங்க, யாருக்கு ரெண்டா கிழிச்சா நாராயண நதிக்கரை ஓரத்திலே கிழிச்சவனே தலையிலே ஒட்டுறவங்க நாங்க தான். பீமனால ஒண்ணுமே பண்ண முடியல, பல ஆயிரம் பலம் கொண்டவன் பீமே ஒண்ணுமே பண்ண முடியல. போனா இங்க இருந்து 3 பேர் போனாங்க, அர்ஜுனன் கிருஷ்ணன் பீமன் 3 பேர் போனாங்க. மல்யுத்தத்துக்கு 2 பேரும் சகர 2 இருக்கான், நீயே நானும் ஒரே மாதிரி இருக்கான், பலசாலி தானே, நான் என்னோட மோதி பார்ப்பான் அப்படின்னு போதுனா கீழே விழுக வேண்டியதான், விடாயிரம் முடிஞ்சு போயிடும், மோதி பார்ப்பான் அப்படின்னு யாருக்கிட்ட பீமன்ட்ட கேட்டா, யார் சராசந்தன் கேட்டா, வேற 2 பேரும் தேர்வு பண்ணல. அப்ப பீமன்ட்ட 2 பேருமே மோதுறாங்க. மோதும்போது மல்யுத்தம் நடக்குது. மல்யுத்தத்துல பாக்குற ஒண்ணுமே பண்ண முடியல, பீமன் எவ்வளவு மிகப்பெரிய பலசாலி, யார் சராசந்தன் ஒண்ணுமே பண்ண முடியல. அப்பதான் கண்ணனை கிருஷ்ணனை பார்த்தாரு, கண்ணா என்னையா பண்றது, எனக்கு வழி தெரியலையே, இவ்வளவு வீரனாக இருக்கானு. அப்பதான் தர்ப்பப்புள்ள எடுத்து இப்படி கிழிச்சு 2 பக்கம் வீச, அதை குறிப்பு அறிந்து கொண்டு சராசந்தனை கிழித்து பீமன் வீசினா, 2 பக்கம் போய் விழுந்து சராசந்தன் மீண்டும் வந்து ஒட்டிக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சான். மறுபடியும் பாக்குறான் கண்ணனை கிருஷ்ணனை, நீ சொன்ன மாதிரிதான் நான் இருந்தேன், மறுபடியும் ஒட்டிக்கிட்டு சண்டை போடுறான். என்ன பண்றாங்க, மறுபடியும் ஒரு தர்ப்பப்புள்ள எடுத்து கிழிச்சு தலைவேறு கால்வேறாக விரித்து எறிந்தார். அதே மாதிரி சராசந்தனை பீமன் தலைவேறு கால்வராக கிழித்து எறிந்தான். சராசந்தன் என்று இறப்பதற்கு காரணமாக இருந்தது. வாருங்கள் அனைவருக்கும் நீங்களது வாங்க வாங்க வருகவே வருகவே
அத்தாச்சி 2 பேரும் முதல்ல வந்துட்டாங்க. சரி இருக்கட்டும். அதெல்லாம் இவங்க சிரிக்காதீங்க, எனக்கு அப்படியே எரியுது. நீ உன் பக்கத்துல வயிறு எரியுது. நான் சிரிச்சாதே உனக்கு எரியும். ஆமா, நீ பக்கத்துல இருந்தாவே எனக்கு கடுப்பா தான் வரும். நல்ல விஷயத்தை கேட்டுக்கங்க வாங்க. ஒரு நான் என்ன கேட்டேன், இன்னொன்னு கேட்டிய கேளு. ஒரு குழந்தை பிறந்தா ஒரு பெத்த தாயிடம் நிர்வாண குலமாக எத்தனை வயசு முடிக்க இருக்கும்? ஆடை இல்லாமல் எத்தனை வயசு முடிக்க தாய் பார்க்கலாம்? தம்பி உட்காந்து ஐயா புதுக்கோட்டை அம்மா ஓமா தள்ளி போமா. அட கடவுளே, சவுடால வந்து நின்னுட்டு அப்படியே. நான் சட்டம் சவுடாலே இருக்க போனா சட்டம் என்னோட சட்டமா இருக்கணும். உன் சட்டம் இங்க வேகாது, உங்க பொறுப்பு இங்க வேகாது. சரிங்களா? இந்த மைக் அமுத்து. நான் ஒரு விஷயம் கேக்குறேன், நல்லா கேளுங்க. எல்லாரும் எனக்கு தேவையே இல்லை. நான் கேக்குறேன். நானும் எனக்கு தேவையில்லை. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வெட்கமாக இருக்கா? உனக்கு நார்ல தானே நார்ல சாந்தமான ஒரு கேள்விப்பட்டீங்க. ஆனா நீ எப்படி பொம்பளை பிள்ளைனா அச்சமட நானும் போய் சரி நான் எல்லாமே இருக்கு. அது என்னன்றது எங்க அப்பா சொல்லிட்டாரு, நீ போற மோசமான இடம், யார் பேசினாலும் சரி எதுக்கு துணிவோட நிக்கணும். மோசமானவள்ட்ட மோசமானவள் தான் சொல்லுவார். யாரு அந்த மோசமானவரை சந்திக்க அந்த மோசமானவரை மோசமான பிள்ளைகிட்ட மோசமானவதை வாய் நீ வாய் போடுமா? ஒரு அளவு தானே, ஏதா இருந்தாலும் ஒரு அளவு தான். என்ன அதிகமா பேசுறேன், உனக்கு எல்லாரும் பேச தெரியுமா? உங்களுக்கு எனக்கு பேசுறேன், முன்னாடி உனக்கு எனக்கு பேச வேண்டாமா? எனக்கு சபையில பேச, நானும் சபையில பேசுகிறேன். ஒருத்தர் இதே மகாபாரதத்துல சகோதரி கிட்ட காட்டுனா மானம் போயிடும், அம்மா கிட்ட காட்டுனா உயிர் போயிடும், தாய் கிட்ட காட்டாதவன் அவன் யாருன்றதான் என்னுடைய கேள்வி. காட்டினா உயிர், அதாவது உயிர் போயிடும், காட்டலைன்னா உயிர் போயிடும், காட்டுனா மானம் போயிடும். நல்லா கேள்வி கேட்டுக்கணும். இது ஒண்ணுதான், ஒரே வார்த்தை. காட்டுனா உயிர் போயிடும், காட்டலைன்னா மானம் போயிடும் தானே. காட்டலைன்னா மானம். பஞ்ச பாண்டவர்களுக்கு அழியா பத்தினியாக இருந்தது யாரு? ஒரு கொஞ்ச நேரம் காட்டலைன்னா மானம் போகும், காட்டுனா உயிர். காட்டுனா மானம் போகும், காட்டுனா உயிர் போகும். ஆமா, இதான் என்னுடைய கேள்வி. இதை நான் ஆரம்பத்துல கேட்டேன். சரி, நீங்க எப்படி நிக்கிறீங்கன்றத கொஞ்சம் நேரம் தான். சரி, நல்ல விஷயமாவே பேசுறேன். ஏன்னா ஒரு வாடி சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அது வந்து கொஞ்சம் கேட்டீங்க என்ன? உடம்ப முழுமையா பிறந்த மேனியோட காட்டினா மானம் போயிடும். சரி, காட்டலனா அவனுடைய உயிர் போயிடும். எப்படி ஒரு குழந்தை காட்டதானே செய்யுது உடம்பையே? குழந்தையில காட்டலாம், குழந்தையில அம்மா கிட்ட காட்டாம அம்மாவுக்கு தெரியாம குழந்தைக்கு எப்படி இருக்கும்? வயதாகிறேன், பெரிய ஆளாகிறேன், பெரிய ஆளாகி வாலிபம் ஆகிறேன், 100 பிள்ளைய இறந்து 99 பேர் செத்துட்டாங்க. ஒரே ஒரு ஆள் கடைசியா இருந்தேன், வேற யாரும் இல்லை. காந்தாரிக்கு பிறந்தவன் துரியோதன. துரியோதன தன்னுடைய திருதராசன் மனைவி காந்தாரி. திருதராசனுக்கு கண்ணே தெரியாது, கல்யாணம் பண்ணிட்டாங்க. சூழ்ச்சியின் காரணமாக திருமணம் நடந்தது. திருமணம் நடந்தோடனே அவ பார்த்தா தன் கணவனுக்கே கண்ணு தெரியல, நம்மளுக்கு கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, கணவன் பார்க்காத உலகத்தை நான் வாழக்கூடாதுன்னு அன்னைக்கு திருமணம் ஆனன்னைக்கே கண்ணை கட்டிட்டா. கடைசியில் வாழ்ந்து 100 பிள்ளைகளை பெற்றுட்டா. 99 பேர் பாண்டவர்களும் கௌரவர்களும் சண்டை போட்டு 99 செத்துட்டாங்க. 100வது ஆள் துரியோதனை ஒரு ஆள் தான் இருக்கா. அப்ப இதுவரை நாம் கண்ணை கட்டிக்கொண்டு எவ்வளவு அதிகப்படியான சக்தி நம்மள்ட்ட இருந்துச்சு. அந்த சக்தி முழுமையுமே யார்கிட்ட கொடுக்கணும்? பெத்த மகன் துரியோதனை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, மகனே நீ பிறந்த மேனியோடு நிர்வாணமாக முன்னாடி வந்து நான் அப்ப கட்டப்பட்ட கண்ணை இப்ப அவுத்து என்னோட சக்தி முழுவதும் உடம்புல செலுத்திடுறேன் அப்படின்னு சொல்லு. கபட சூத்திரதாரி யார் தெரியுமா? கண்ணை பார்த்தாரு துரியோதன போய், துரியோதனா நீ ஆம்பளை வளர்ந்து பெரியாள் ஆயிட்ட, கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவு பேருக்கு வந்த, சின்ன பிள்ளையில பெத்த தாய்கிட்ட உடம்ப காமிக்கலாம். பெரியாள் ஆன ஒரு ஆம்பளை நிர்வாண மேனியா தாய்கிட்ட காமிக்க கூடாது. அதனால பிறப்பு உறுப்பை மட்டும் வாழை இலையை எடுத்து கட்டான். வாழை இலையை வெட்டி பிறப்பு உறுப்பை மட்டும் கட்டிக்கிட்டு நீ போய் உங்க அம்மா கிட்ட சொல்ல சூழ்ச்சி வச்சுட்டாரு. இது வேமா வந்த வச்சுமாரு. அப்ப இடுப்புல கட்டி கொண்டாந்து முன்னாடி அப்படியே நிப்பாட்டினான். நிப்பாட்டி பார்க்கும் பொழுது கண்ணை திறந்தால், திறந்து பார்க்கும் பொழுது அந்த பிறந்த உறுப்பை தவிர, இடத்தை தவிர மறைந்து இருந்த அது வாழை இலையை மறைச்சிருந்து பாருங்க, அந்த இடத்தை தவிர மிச்ச எல்லா உடம்புமே வஜ்ரமாக ஆயுதமாக மாறியது. உடம்பு உள்ளாவே இரும்பு ஆயுதமாக மாறியது. உடனே பார்த்தா, ஆகா தவறு பண்ணிட்டியடா துரியோதனா அப்படின்னு சொல்லி யுத்தம் நடக்குது. யுத்தத்துல துரியோதனை ஒண்ணுமே பண்ண முடியல பீமனால. என்னடா யோசிச்சிருக்கேன், இதே நிகழ்வு தான் இங்க சராசந்தனுக்கு நடந்த நிகழ்வு தான் இங்க நடந்துச்சு. அப்பதான் பீமன் பார்த்தாரு, ஆனா எங்க நீ அவன் அடிச்சாலும் சாக மாட்டான்டா, அவனுடைய உடம்புலாம் வஜ்ரமாக மாறியது, ஆயுதமாக இரும்பாக மாறிடுச்சு. ஒரே ஒரு இடம் இருக்கு, வாழை இலையால தாய்கிட்ட மறைச்சானே அந்த இடத்துல வலது தொடையிலே அவனுடைய உயிர் நாடி, அங்கே அடிலா இறப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே அடித்தான் சராசந்தன். துரியோதனை இறந்த
ரொம்ப சந்தோஷம். ஆனா சந்தோஷம்ன்றக்காக உங்களை இப்படி விட்டுட்டு போக முடியாது. நீ எவ்வளவு நேரம் இல்லைனாலும் நீ இங்க பாருங்க, உங்கள்கிட்ட சமரசம் பேச நான் உனகிட்ட நான் சமாதானம் பேசுறதுக்கு நான் இல்லம்மா. கேட்டா கேட்ட கேள்வி சரியா இல்லையான்னு சொல்லி இல்லன்னா வெட்டி பேசு. என்ன விஷயம் மாட்டீங்க? என்ன விஷயம் பண்ணி வந்திருக்க? ஆமா, நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்க. நீங்க ஏன் என்னை பார்க்க வந்தீங்க? காவலுக்கு வந்திருக்க உன்னை பாக்குறதுக்கு நான் வந்திருக்கேன். அதான் எதுக்கு பார்க்க வந்தீங்கன்னு கேட்டேன். என்ன பண்றீங்கன்னு கேட்டேன். போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க. வீட்டுல போய் சீக்கிரம் போங்க. போப்பா. என்ன அவங்க விடுறத போங்க. என்ன பண்ற இடத்துல காவல். காவலுக்காக இருக்கிய ஆபத்திற்கு உதவா, பிள்ளை. அறம்பசிக்கு உதவா, தகத்தை தீரா, கருத்து மரியா, கோபத்தை அடக்கா, குருமணி கேளா, பாவத்தை தீர்க்கா, பயனில்லை தவத்திற்கு, தமிழுக்கு, குலத்திற்கு, சபத்திற்கு, சகலத்திற்கு, சுவைகள், சுரங்கள், திக்குகள், கிரகங்கள், கரகமே 9.